அனைவருக்கும் வணக்கம். ஒரு சரியான இணையை தேர்க. சரியா? இந்த கேள்வியில் இருக்கிற 5 இணையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது தான். சரியா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்களே ஒழிய அதுவும் கேட்கப்பட்ட கேள்வி தான். சரியா? அதுக்கான பதிலும் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார், சங்கமலி தமிழ், பல்லமடை பாசுரங்கள், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். சரியா? மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலார், கரெக்டு தான். சங்கமலி தமிழ் திருப்பான ஆழ்வார், இல்லை திருமங்கை ஆழ்வார். இங்கே வந்தது மேலே வந்திருக்கணும். பல்லமடை பாசுரங்கள் யாருடையதுன்னா திருமங்கை ஆழ்வார் கிடையாது, ஆண்டாளுடையது. சரியா? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக மாணிக்க வாசகர் தான். இறைவனே சொன்னது அவர் தானே. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என யார் யாரிடம் கூறியதுன்றது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? இறைவனே மாணிக்க வாசகரிடம் கூறியது. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் திருநாவுக்கரசர். சரியா? 1, 4, 5. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ அப்படியே ஒவ்வொன்றுலையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு, மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலனார். சரியா? இவரை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். பூசலார் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 63 நாயன்மார்களுள் ஒருவர். 63 நாயன்மார்களில் 58வது நபராக அறியப்படுறாருங்க. ஒரு கோயில் பூசாரியாக இருந்திருக்காரு. திருநின்றவூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருநின்றவூரில் பிறந்தவர். சரியா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் மனதால் கோயில் கட்டுறார். அதே சமயத்தில் பல்லவ மன்னன் கடவர்கோன் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கோயிலை கட்டுறாரு. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகமும் பூசலனார் அவருடைய மணக்கோவிலுடைய கும்பாபிஷேகமும் ஒரே நாளில் நிகழ்த்தப்படுறதா அந்த கதை வருது. சிவபெருமான் ரொம்ப செலவு பண்ணி கடவர்கோன் கட்டிய கோயிலுக்கு செல்றதா, இப்போது மனத்தால் கோயில் கட்டிய பூசலனார்கிட்ட கோயிலுக்கு போகிறதான்ற யாருக்கு போகிறாருன்றது தான் மிச்ச கதை. சரியா? கடவர்கோன் கனவுல போய் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய தீவிர பக்தன் ஒருத்தர், அவர் ஒரு மனதாலே கோயில் கட்டியிருக்காரு, நான் அங்கே தான் போக விரும்புகிறேன். ஸோ அதனால் உன்னுடைய கோவில் கும்பாபிஷேக தேதியை மாற்றி வைப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் கடவர்கோனும் தேதியை மாற்றி வச்சிடறாரு. சிவபெருமான் பூசலனாருடைய மனக்கோயிலை கண்டு மிகவும் சந்தோஷப்படுறாரு. சரியா? கடவர்கோன் நேராக போய் நம்ம பூசலனாரை பார்க்குறாரு. பார்த்து பூசலனார் கொடுத்த தேதியிலேயே கடவர்கோன் உருவாக்கிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. சரியா? ஷார்ட்டாக சொன்னால் இவ்வளோதான் கதை. ஸோ பூசலனார் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 63 நாயன்மார்களில் ஒருவர். 58வது நபராக அறியப்படுறார். இது முக்கியமானது. சரியா? ஸோ எக்ஸாக்டாக இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். சரியா? 2021ஓட. அடுத்து 2வது, சங்கமலி தமிழ் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருப்போம் இல்லையா? வழிப்பறி செய்து கடவுளுக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா நம்ம திருமங்கை ஆழ்வார் தான். மடலேறுதல்ன்ற சிற்றிலக்கிய தோற்றுவித்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வாருக்கு நிறைய பேர் இருக்குது. அவருடைய இயற்பெயர் கலியன்னு சொல்கிறாங்க. மங்கையார்கோன், குறையொலி இப்படின்னு அவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி அப்படின்ற நூலில் இருந்து தான் சங்கமலி தமிழ் அப்படிங்கிற பாடல் இருக்கு. சரியா? அடுத்து 3வது, பல்லமடை பாசுரங்கள். ஸோ பல்லமடை பாசுரங்கள் ஆண்டாள் அம்மையாருடையது. சரியா? அடுத்து 4வது, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. இது மாணிக்க வாசகர்.
ஸோ இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்க மாணிக்க வாசகர் திருக்கோவையை பாடினார். சரியா? எந்த பாடல்? திருக்கோவை. ஸோ திருக்கோவைக்கு ஆரணம், ஏரணம், காமநூல் அப்படின்ட்டு வேறு பெயர்கள் உண்டு. கட்டளை கலித்துறையால் பாடப்பட்டது. இந்த திருக்கோவை வந்து கட்டளை கலித்துறையால் பாடப்பட்டிருக்கு. சரியா? 400 பாடல்கள் இருக்குது. கோவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது. சரியா? கோவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது எதுன்னு கேட்டால் திருக்கோவை தான். ஓகேவா? திருக்கோவையால். அடுத்து 5வது, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் பாடுறார். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்ன? மருள் நீக்கியார். சரியா? மருள் நீக்கியார் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் தான் திருநாவுக்கரசர். ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த கொஷினுக்கான இதுவும் மட்டும் பார்த்துடலாம். சமண சமயத்தை தழுவினார். சரியா? சைவத்திலேருந்து சமண சமயத்தை வந்து தழுவுறாரு. அப்படி தழுவும் போது வைக்கப்பட்ட பெயர் தான் தருமசேனர். சரியா? மதத்தை தழுவும் போது வைத்து கொண்ட பெயர் தான் தருமசேனர் இல்லையா? ஸோ அவருடைய தமக்கையார் திலகவதியார் வந்து இந்த மாதிரி தம்பி வந்து சமண மடத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து மனமுறைக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி அவன் இங்கேயே வந்துடணும், சைவ மதத்துக்கே திரும்பி வரணும்னு சொல்லிட்டு. அதனால் சிவபெருமான் கொடுத்த நோய் தான் சூளை நோய்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சூளை நோய்னா ஒன்றும் இல்லை, வயிற்று வலி. ஸோ அப்போது திலகவதியார்கிட்ட சிவபெருமான் ஒரு திருநீரை கொடுத்து அந்த திருநீரை எடுத்து வயிற்றில் பூசிக்க சொல்லியிருப்பாங்க. திலகவதியார் வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வயிற்றில் பூசிக்கிட்டு ஒரு பாடல் ஒன்று பாடுவார். அதுதான் 4வது பதிகமாக இருக்கும். சரியா? 4, 5, 6வது திருமுறைகள் யார்? திருநாவுக்கரசர் பாடியது இல்லையா? அதில் 4வதுல பாடல் வந்து கூற்றாயினவாறு என்ற பதிகம் பாடியிருப்பார். இந்த பாடல் அந்த வயிற்றில் திருநூறை பூசிக்கிட்டு கூற்றாயினவாறு பாடல் பாடி முடித்ததும் அவருடைய வலி வந்து சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கதை நகரும். ஸோ அந்த கூற்றாயினவாறு பாடலில் சலம் பூவோடு துன்பம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், உண்ணாமம் என் நாவில் மறந்தறியேன், இந்த 3 வரியும் வந்திருக்கும். ஓகேவா? அந்த 3 வரியில் தான் 2வது வரியை தான் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? சலம் பூவோடு துன்பம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நான் உண்ணாமம் என் நாவில் மறந்தறியேன். சரியா? சொல்கிற சைவம் சம்மந்தப்பட்டது இல்லையா? நான் மதம் மாறினேன், இருந்தாலும் சலம் பூவோடு துன்பம் மறந்தறியேன், தண்ணீர் பூ, தண்ணீர்லேருந்து வரக்குன்றை பூ துன்பத்தை போக்கும் என்பதை நான் மறந்தறியேன். மறந்தில்ல. தமிழோடு இசைப்பாடலையும் நான் மறந்தில்ல. உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், உன்னுடைய நாமத்தை என் வாயிலிருந்து நான் சொல்லாமல் மறந்து போயில்ல அப்படின்னு இறைவன்ட்ட சொல்கிறார், சிவபெருமான்கிட்ட. சரியா? ஸோ இந்த 3 வரியும் முக்கியமான வரிகள் தான். 3 வரியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது 5மே முக்கியமானது தான், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.